வாய்ஸ்லயே பேசணும். பேச வருமா? நான் ஈஸியா பேசலாமே. எப்படி பேச? ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு நடுவில் 1.5 செகண்ட் கேப் விட்டு அவர் வார்த்தை. இன்னைக்கு பிகைன்வுட்ஸ் அவார்ட்ஸ்ல நான் வந்திருக்கிறதுக்கு காரணம் இங்க இருக்கிற ஆடியன்ஸ் தான். கரெக்டா இல்லையா? கரெக்டா? என்ன கேள்வி வேணா கேளு, அவர் மனசாட்சி நான் பதில் சொல்றேன். என்ன விஷயம் கேட்டா சொல்வேன். சொல்லு. கோமாளிக்கும் லவ் டுடேக்கும் என்ன வித்தியாசம்? 3 வருஷம் வித்தியாசம். 3 வருஷம் வித்தியாசம். கரெக்ட். திருப்பி கேளு. பத்தியா அவர் கரெக்ட் பண்றாரு. அதை தாண்டி கோமாளியில ஹீரோ ரவிக்கு பிரச்சனை, லவ் டுடேல ஹீரோக்கு ரவியால பிரச்சனை. அடுத்த கேள்வி. ஓகே, லவ் டுடே 2 பார்ட் 2 வந்துச்சா அதோட ஸ்டோரி என்னவா இருக்கும்? அதனுடைய ஸ்டோரி நான் பண்ணிட்டேன். லவ் டுடே 1ல போனை மாத்தி லவ் பண்ணுவாங்க. லவ் டுடே 2ல அதுக்கு மேல போய் ஆளை மாத்தி லவ் பண்றாங்க. இது நல்லா இருக்கு. அத பேய் படம்லாம் நீங்க என்னைக்கு டைரக்ட் பண்ணுவீங்களா பிரதீப்? சாரி, நாங்க மணிமேகலை வச்சுலாம் படம் எடுக்கிறதே கிடையாது. இந்த பார், நீ என்ன எடுக்காத, ஒரு மனசாட்சியா மட்டும் பதில் சொல்லணும். பட் ஓகே, நல்லா தான் பேசுனேன். கரெக்ட். கரெக்டா ப்ரோ? இது சூப்பர். ஐ லவ் யூ ப்ரோ. ஐ லவ் யூ டு. And we are waiting for your words. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? மோஸ்ட் செலிப்ரேட்டட் பர்சன் ஆஃப் த இயர். கேட்க நல்லா இருக்கு. இது கண்டிப்பா காரணம் நான் இல்லை, நீங்க தான். என்னை செலிப்ரேட் பண்ணது நீங்க தான். ஸோ இந்த மேடையை நான் உங்களுக்கெல்லாம் தேங்க் பண்றதுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் போற இடத்துல எல்லாம் நான் பார்க்குற லவ், கத்துறது, இல்லை என்கிட்ட நான் உங்களுக்காக இருக்கேன், சப்போர்ட் பண்றேன், நான் உங்க ஃபேன் அப்படிலாம் சொல்றாங்க. அது ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங். அன்கண்டிஷனல் லவ் இருக்கும். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இவங்களுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு தோணும். அது எனக்கு இப்போ நடக்கும் போது நான் ஒண்ணுதான் அவங்களுக்குலாம் சொல்லிக்க விரும்புறேன். பிரதீப்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க, எனக்கு சப்போர்ட் பண்றவங்க, அவங்களுக்காக நான் எப்பவுமே இங்க இருப்பேன். இனிமே உங்க ஹாப்பினஸ் தான் என் ஹாப்பினஸ். அதுக்காக நீங்க எவ்வளோ ஹாப்பியா இருப்பீங்க, அதாவது அதுக்காக நான் இங்க ஐ ஒர்க் ஹார்ட், ஐ ட்ரை டு டூ மை பெஸ்ட். இதை தாண்டி எனக்காக நான் பார்க்குற நிறைய போஸ்ட், ஸ்டோரியோ இல்லை ட்வீட்டோ, கமெண்ட்ஸோ, இதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறது ஐ லவ் யூ. இது நான் ஒருத்தருக்கும் சொல்றேன். இது பப்ளிக்கா இல்லை, பர்சனலா எடுத்துக்கோங்க. Thank you so much. ஓகே, ஃபேன்ஸ் ரெக்வெஸ்ட். பிரதீப் அவர்களும் யோகி அவர்களும் ரேம்ப் வாக் நீங்க அப்படி ஃப்ரண்ட்ல போயிட்டு வருவீங்களா? ஃபேன்ஸ் ரெக்வெஸ்ட்.